ஜீவ புத்தகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? சரி, ஜீவ புத்தகத்தை பற்றி பார்ப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 10வது அதிகாரம் 20வது வசனம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன விளங்குகிறது என்றால், ஒரு நபர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நபருடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. ஜீவ புத்தகம் என்றால் நித்திய ஜீவனுக்குள் நம்மை கொண்டு போக வைக்கின்ற அனுமதி. வாசிங்க. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இப்போ இயேசுனுடைய சீஷர்கள் போய் வந்து இயேசுனிடத்துல சொல்லுகிறார்கள். இயேசு 2 பேரை அனுப்பினார் தானே சீஷர்களை. அவர்கள் போய் ஊழியம் செய்து விட்டு வந்து சொல்லுகிறார்கள், நாதா, பிசாசுகள் எல்லாம் எங்களுக்கு அடங்குகின்றன. எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஜெபம் பண்ணி பிசாசு ஓடுனா சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? யாருக்காவது பிசாசு பிடித்து வரான கொண்டு வர்றாங்க. அது வாயெல்லாம் நுர தள்ளி. உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? உண்மை கதை. கேட்டா நம்பவே நீங்க மாட்டீங்க. நான் முத ரட்சிக்கப்பட்டது 1979ஆம் ஆண்டு. முத ரட்சிக்கப்பட்டது. திரும்பி ரட்சிக்கப்பட்டீங்களோன்னு கேட்கலாம் நீங்க. சரியா? ஆமா. திரும்பி பின்வாங்கி போய் திரும்ப 86ல ஆண்டவருக்குள்ள வந்தேன். 79ல நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு சுவிசேஷம் அறிவித்தவர் யார் தெரியுமா? பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தன. அருமையான ஒரு சிங்கள ஊழியக்காரர். அவரு கடைசியா ஞானஸ்தானம் கொடுத்தது எனக்கும் இன்னும் சிலருக்கும். அதுக்கு பிறகு அவர் இறந்து போயிட்டார். சரியா? அவர்கிட்ட ஒரு நாள் கொண்டு வராங்க ஒரு 13 வயசு பொம்பளை பிள்ளைய. அந்த பொம்பளை பிள்ளை வாயில எண்ணத்தை வச்சாலும் போத்தலம் மாறிடுது, கண்ணாடி துண்டு மாதிரி மாறிடுது. பான் வச்சா என்ன, சோறு வச்சா என்ன. இப்ப அதுக்கு முன்னால நம்ம இந்துக்கள் பயங்கர மந்திரவாதம் எங்களோட வீட்டுல இருந்துச்சு. மந்திரவாதிகள் எல்லாம் நாங்க சம்பளம் கொடுத்து வச்சிருந்தோம். அவங்க வந்து மந்திர வித்தைகள் பண்றது, தேங்காய் ஓடும், பெரிய பெரிய விளையாட்டெல்லாம் நம்ம கண்டிருக்கோம். ஆனா இது மாதிரி ஒன்றும் நான் கண்டதே இல்லை. இந்த புள்ளோட வாயில பானை வச்சா கடிக்கும் போது கிளாஸ் கடிப்படுது, பார்த்தா கிளாஸ் துப்புது. சரியா? பாஸ்டர் பாஸ்கோ சொன்னாரு, எனக்கு பாபுன்னு தான் சொல்லுவாங்க. சரியா? வீட்டு பேர் பாபு, யூ காஸ்ட் திஸ் டீமன் அவுட். இந்த பிசாசு நீ விரட்டு. நான் விரட்டுவா? ஆமா வா அப்படின்னு என் தலையில கையை வச்சு, ஆண்டவரே உனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி விரட்டு. யூ சே டு தி டெவில், இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லுங்க. எனக்கு சரியான சந்தோஷம். இயேசுவின் நாமத்துல போ. நான் சொல்லி போகல. ஆனா முத நான் பேய் விரட்டுறது அவ்வளவு ஒரு சீரியஸ் பேய். இந்த சிலது வந்து சும்மா வந்து சிலர் பேயே இருக்காது. நான் திரும்பி 79க்கு வாரேன். அதுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 90ஆம் ஆண்டுக்கு ஒருக்கா வந்துருவோம். சரியா? 90ஆம் ஆண்டு கண்டி லைட் ஹவுஸ் சபையில ஒரு பெரிய சபை. நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன். சரி, அதுல நிறைய பாஸ்டர்ஸ். சீனியர் பாஸ்டர் டாக்டர் சாண்டி, அவருக்கு கீழே நாங்கெல்லாம் பாஸ்டர்ஸ். அப்ப நான் தான் கீபோர்டு எல்லாம் வாசிப்பேன், பிரசங்கம் பண்ணுவேன். இப்போ லீட் பண்ணும்போது ஒரு பாஸ்டர் லீட் பண்றார், நான் கீபோர்டு வாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பாட்டு போகுது. ஒண்ணு வந்துகிட்டு ஆடுது, ஆடுது. அந்த சபையில் அந்த நேரமே ஒரு 350 பேர் இருந்தாங்க. இது ஆடும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி. வேற சில பாஸ்டர்மார் இந்த பொம்பளை அப்படியே பிடிச்சி அங்கிட்ட ஒரு ரூம் ஒன்று இருக்குது. நாங்கள் டெலிஃபோன் ரூம்னு அதுக்கு பேர் வச்சிருக்கோம். அதை கூட்டிட்டு போயிட்டாங்க. பேயை கூட்டிட்டு போயாச்சு. ஒரு 4 பாஸ்டர்மார் கூட்டிட்டு போயாச்சு. இப்போ நான் கீபோர்டு வாசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பாட்டு போய் என்னென்னலாம் நடக்குது. போன பேயையும் காணும், பாஸ்டர்ஸ் மாதிரியும் காணும். 4 பாஸ்டர்மார் எல்லாம் எந்த ரேஞ்சிலே இருக்கிற பாஸ்டர்மார். கீபோர்டு வாசிக்கிட்டே பார்க்கிறோம். பேயை இவங்க துரத்துறாங்கன்னா இல்லை இவங்கள பேயை துரத்துதான்னு கூட தெரியாது. அப்ப இந்த நான் பேய் துரத்துறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அந்த காலத்துல. அப்ப டக்குன்னு எனக்கு சொன்னாங்க, இங்க போங்களே அப்படின்னு. சரின்னு நான் இந்த பக்கத்தால் உள்ளுக்கு போனா 2 பேர் அந்த பொம்பளைய பிடிச்சிக்கிட்டு 2 பக்கத்தால ஒருத்தர் அந்நிய பாஷையில ஜெபிச்சு நடப்பாரு, இன்னொருத்தர் போன்னு கட்டளை கொடுத்து இது நான் போனேன். ஒரு டெக்னிக் சொல்லி தரவா? உண்மையா பேய் பிடிச்சிருக்கிறது
நீங்க உண்மையான அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஆளா இருந்தா உங்க கண்ணை பார்க்காது. சரியா? நான் போனேன் இது என் கண்ணே பார்க்குது. நான் ஒரு குட்டி ஜெபம் ஜெபிச்சேன். ஆண்டவரே, இது பார்க்கிறது என்னை, நான் ஒரு வேளை என் அபிஷேகத்திலே குறைந்து இருக்கிறேன்னா, நானா அப்படி நான் தெரிந்து தெரியாமல் பாவம் செய்திருந்தால், செய்த பாவம், இருக்கிற பாவம், செய்து விட்டு மறந்த பாவம் எல்லாவற்றையும் உதவி செய், மன்னித்து இப்போ பாவம் ஆண்டவரே, நான் இது பேய் தான் பார்க்கிறதா இல்லையா, எனக்கு என்னை மன்னியும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில். பாவங்களை அறிக்கிட்டால் பாவங்களை எல்லாம் மன்னித்து சகல அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் மீது உள்ளவராக இருக்கிறார் தானே. ஆகவே நான் இப்போ எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார். அப்படியே பாவத்தில் இருந்திருந்தாலும் மன்னித்து விட்டார். வந்து திருப்பி அவளை பார்த்தோம், அது என்ன அப்படி பார்க்கு. உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்குள்ள பேய் இல்லை. சில பேருக்கு ஆசை தெரியுமா, சீன் காட்டி கலர்ஸ் காட்டுறதுக்கு, ஒரு அந்த என்னது இந்த டென்ஷன் எடுக்கிறதுக்கு. டாக்டர் நான் சொன்னேன், நம்ம எல்லாம் பாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நாங்கள் உள்ளுக்கு மச்சான் தான் பேசிக்கிறோம். மச்சான் கையெடு மச்சான் அப்படின்னு. ஏன்டா டி பேய் எட்டு மச்சான் கையை எடுத்த உடனே இது விட்டே ஒரு அறை. எனக்கு ஏன் கோவம்னா அவ்வளவு நல்லா நடந்துக்கிட்டு ஆறாது. இதுக்கு பேயும் இல்லை என்ன பண்ணாது, 4 பாஸ்டர் மாட்ட நேரத்தை வீணாக்கிட்டு கோபத்துல விட்டே ஒரு அறை. பேசாம போய் இருக்கலாம் சொல்லி இருந்துகிட்டே போயிடுச்சு. அதுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த பொம்பளைக்கு பேயே வர. சரியா? இவங்க கேக்குறாங்க, அட எவ்வளவு நேரம் இல்லாத உன்னையாட நாங்க விரட்டிக்கிட்டு இருந்தோம். நான் சொன்னேன், ஆமாடா கண்ணை பார்த்து அப்பதான் அவங்களுக்கு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தேன். ஓ அப்படியா, உள்ளுக்கு போட்ட ஷர்ட்டெல்லாம் வெளியே வந்து கையெல்லாம் அந்த மாஸ்டர். இப்போ திரும்ப 79க்கு போவோமா, அந்த கண்ணாடி பேய். அப்ப கண்ணாடி துண்டெல்லாம் வருது. அப்ப பாஸ்டர் பாஸ்கோ சொல்றாரு, இட்ஸ் ஓகே, யூ ப்ரே, நீ ஜெபி, பிசாசு போகும், நானும் ஜெபிக்கிறேன், இயேசுவே நாமத்துல போ. கடைசியில போயிருச்சு. அவரும் சேர்ந்து தான் ஜெபிச்சார். அநேகமா அவர் ஜெபிச்சனாதான் போயிருக்கும், சரியா? ஆனா நானும் ஜெபிச்சேன் தானே. ஐயோ, அதுல இருந்து எனக்கு கதையே இதுதான். பாக்குறவனுக்கெல்லாம் ஒத்தலோடு பேய நான் விரட்டிட்டேன், எவ்வளவு சந்தோஷம். நம்ம விரட்டி ஒரு பேய் போகுதுன்னா எவ்வளவு சந்தோஷம். விளங்குதா? நம்ம கூப்பிட்டு பேய் வருதுன்னா சந்தோஷம் இல்லை, கூப்பிடாமலே வருது, சரியா? ஆனா நம்ம போன்னு சொல்லி அது போயிருச்சுன்னா பெரிய சந்தோஷம். போய் இந்த சீஷர்கள் போய் பிசாசுகளை துரத்த, பிசாசுகள் ஓடி இருக்கின்றன. வந்து இயேசுவுக்கு சொல்றாங்க, நாதா சூப்பர் அப்பா, இந்த எங்களுக்கு பேய்களே கீழ்ப்படுகின்றன. உடனே இயேசு சொல்றார், சும்மா பேய்கள் கீழ்ப்படியுதுங்கிறதுக்கு சந்தோஷப்படாத, உன் நாமம் பரலோகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறதுக்காக சந்தோஷப்படு. இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார், இன்றைக்கு பேய் விரட்டுகிற நீ நாளைக்கு பின் வாங்கலாம். சரியா? உண்மைதானே? எத்தனையோ பேர் பின்வாங்கி போகிறார்கள். ஆனால் உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன. இப்ப இன்றைக்கு உங்களுடைய நாமம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? அதுதான் முக்கியம். ரட்சிக்கப்பட்டிருந்தால் எழுதப்பட்டிருக்கிறது. Praise the Lord. சரியா? ஆனால் எழுதப்பட்டிருந்தால் மாத்திரம் போதாது. ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு விடுகிறது. ஆனால் ஜீவ புத்தகத்தில் இருந்து அந்த நாமம் அழிக்கப்பட சந்தர்ப்பம் உண்டு. இப்போ ஒரு வித கள்ள உபதேசம் நிலவுகிறது. அது தொடங்கியது ஜான் கால்வின் என்ற ஒரு 1500 சொச்சத்திலே வாழ்ந்த ஒரு இங்கிலாந்து உபதேசகரினால் கால்வினிசம் என்று சொல்வார்கள். அதிலே ஒரு பகுதி தான் இட்டர்னல் செக்யூரிட்டி, நித்திய பாதுகாப்பு. ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பை ஒரு நாளும் இழக்க மாட்டீர்களாம். சரியா? ஆகவே ஒரு தடவை இயேசுவானவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு பிறகு நீங்கள் செய்யும் பாவங்களுக்கும் சேர்த்துத்தானால் இயேசு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். இப்ப நான் 79ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன்ல, இன்னைக்கு செய்யற பாவத்துக்கும் அப்பவே மன்னிச்சுட்டாராம். ஐயோ சூப்பர் தானே, இப்படி இருந்தா எவ்வளவு நல்லோ. ஏன்னா இன்னும் தொடர்ந்து தண்ணி போடலாம் தானே, இல்லையா? இன்னும் தொடர்ந்து பாவங்கள் செஞ்சுட்டு போல. ஏன்னா எல்லாவற்றுக்குமாய் ஆண்டவர் முன்பே என்னை மன்னித்து விட்டார். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன்,
ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன், ஆகவே இனி அந்த ரட்சிப்பை நான் இழக்க மாட்டேன். இது ஒரு கவர்ச்சியான உபதேசமாக மறுபடி தலை தூக்கி இருக்கிறது. மறுபடி எப்படி தலை தூக்கினது என்றால், இந்த ஜெர்மனியிலே ஒருவன் டேவிட் லிட்ஸ்மான் என்பவன் ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டான் 90ஆம் ஆண்டுகளிலே. அது ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு இப்போ அமெரிக்கா எல்லாம் பயங்கரமா இதுதான் போகுது. இப்ப என்னன்னா, once saved always saved. ரட்சிக்கப்பட்டால் இனி நீங்கள் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறீர்கள். அப்போ நீங்க இனி மனம் திரும்ப தேவையே இல்லை, மன்னிப்பு கேட்க தேவையே இல்லை. நீங்கள் பரிசுத்தவான்கள், விளங்குதான். தண்ணி போட்டுட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. சிகரெட் அடிச்சிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. விபச்சாரம் பண்ணிட்டு வாங்க, எல்லாத்துக்கும் முந்தைய ஆண்டவர் சிலுவையில அறப்பட்டார். இப்படி சபை இருந்தா வளருமா வளராதா? என்ன ஏதாவது பேசுங்களேன். வளருமா வளராதா? வளரும். நம்ம தானே பிரச்சனை. நம்ம தான் எல்லாத்தையும் வந்து திருப்பி மனம் திரும்பு 3 மணி சர்வீஸுக்கு மனம் திரும்பு, 4 மணி சர்வீஸுக்கு திரும்பி மனம் திரும்பு. சரியா? எப்படி இருக்கிறோம்? அப்போ உண்மையாக ஜீவ புத்தகத்திலிருந்து கீழ்க்கப்படுமா படாதா என்று வேதத்திலிருந்து பார்ப்போமே. அவன் சொல்வது எதற்கு? பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனமும் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனமும் காட்டப் போகிறேன். யாத்திராகமம் 32:33. யாத்திராகமம் 32:33 வாசிங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எக்ஸோடஸ். அதே நேரம் இன்னொரு வசனத்தை வாசிக்கும். அடுத்து வெளிப்படுத்தல் 3:5. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன் என்றால் என்ன அர்த்தம்? புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறவனுடைய பெயர் கிறுக்கி போடப்படும். யாருக்கு? எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனுக்கு. வணங்குதா? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆண்டவருக்கு விரோதமான பாவம், மற்றவர்களுக்கு விரோதமான பாவம் என்றெல்லாம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனம் திரும்பாத மனுஷனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போடப்படும் என்று யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாடு தானே. சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லி இருக்குது. வெளிப்படுத்தல் 3:5. வெளிப்படுத்தல் 3:5 வாசிங்க. ஏன் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதன் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். யார் சொல்லுகிறார்? இயேசுவானவர் சொல்லுகிறார். அதாவது இயேசு என்ன சொல்லுகிறார்? ஜெயம் கொள்ளுகிறவன். இந்த சபைக்குரிய அந்த செய்தியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் என்ன அர்த்தம் என்று. இன்னொரு விதத்திலே நான் சொல்லுவது என்றால், கடைசி வரை நம்முடைய விசுவாசத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். கடைசி வரை நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஜீவ புத்தகத்திலே இருந்து கிறுக்கி போட. இப்போ அவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பெயரை நான் கிறுக்கி போட மாட்டேன். அப்படியான என்ன அர்த்தம்? ஜெயம் கொள்ளாதவனுடைய பெயரை கிறுக்கி போடுவேன் என்று தானே அர்த்தம். அப்போ எப்படி சொல்ல முடியும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஒரு நாளும் இழக்க மாட்டோம் என்று? கவனமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு சில பேர் நேற்றைய அபிஷேகத்திலே இன்றைக்கு வாழ பார்க்கிறான். நேற்றைய சாதனையில் இன்றைக்கு ஊழியம் நடத்த பார்க்கிறான். சரியா? இல்லை. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். சரியா? இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? பின்வாங்கி வீடுகளிலே உட்கார்ந்து கொடுக்கிறார்கள். கேட்டால் சொல்லுகிறார்கள், நான் நிறைய காரியங்கள் கர்த்தருக்காக செய்து விட்டேன், அதனால் நான் பரலோகம் போவேன். இல்லை, கடைசி வரை தன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவனுக்கு தான் பரலோகம். பவுலடியார் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டம். யார் அவர்? ஒரு பெரிய படித்த பண்டிதர், ஒரு பெரிய படித்தவர், ஒரு பெரிய பணக்காரர், வெற்றிகரமான ஊழியத்தை செய்தவர். ஆனால் அவருக்கே கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் என்றால், உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை லேசானதாகவா இருக்கும்? போராட்டம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த போராட்டத்தை
கடைசி வரை காப்பாற்றிக் கொண்டால்தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு பெருமதியாக பரலோகத்துக்குள்ளே நுழையலாம். இல்லாவிட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்து பெயரை கிறுக்கி போடலாம். சில பேருக்கு கேள்விகள் வரும். நல்ல காரியங்கள் செய்தால், இன்றைக்கு சில பேர் இருக்கிறார்கள் நல்ல நல்ல காரியங்கள் செய்கிற, நல்ல செயல்கள், தான தர்மங்கள் செய்கிறவர்கள், ஏழை எளியோருக்கு உதவி செய்பவர்கள். இன்றைக்கு உலகத்தில் சில பேர் இருக்கிறார்கள், பொய்யே சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பொய் பேசுகிற காலம், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் பொய் சொல்லுகிற காலம் இது. எல்லாம் கதை விடுறான் தெரியுமா? சில டெலிவிஷன் வழியா பிரசங்கிமார்ந்த கதைகளை கேட்கும் போது, சரியா? அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் அல்லாத சில பேர் பொய்யே பேசாதவர்கள் இருக்கிறார்கள், தாழ்மையானவர்கள் இருக்கிறார்கள். சரி, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். அப்துல் கலாமை உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் இறந்து போனார். அவர் ஒரு இஸ்லாமியர், இந்தியர், இந்தியாவின் தலை சிறந்த ஒரு விஞ்ஞானி. அந்த HSLV எல்லாவற்றையும் உருவாக்கினதே அவர்தான். சரியா? திருமணம் செய்யவில்லை, ஆனால் ரொம்ப கண்ணியமாக அருமையாக முன் உதாரணமாய் வாழ்ந்தவர். அவர் தேவையில்லாத ஆடம்பரம் எல்லாம் அவருக்கு இருக்கவில்லை. தனக்கு எது தேவையோ தேவையான உடை, தேவையான பொருட்கள் மாத்திரம் அவர் வைத்திருந்தார். சரியா? அவரை குறித்து ஜனங்கள் சொல்லுவார்கள், அவரை போல ஒரு நல்ல மனிதன் கிடையாது. அவ்வளவு உண்மை. அவரை குறித்து சொல்லுகிறதெல்லாம் உண்மை. சரியா? இப்படி அன்னை தெரேசா போல தியாகமாக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்த, பணிவிடை செய்தவர்கள் யாரேனும் உண்டா? இப்படி எங்களுக்கு தெரிந்து இப்படி ஓரிருவர் பிரபலமானவர்கள், பிரபலம் இல்லாத இன்றைக்கு எத்தனையோ பேர் நல்ல நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்ல விதமாய் பொய் சொல்லாமல், பெருமைப்படாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வாழுகிறார்களே, இவர்களுடைய நிலை என்ன? இவர்கள் பரலோகம் போவார்களா? வேதத்திலே இருந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:27. வெளிப்படுத்தல் 21:27. திருட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது. அதில் என்பது அந்த புதிய வானம், புதிய பூமி, பரலோகம். சரியா? இப்பதான் முக்கியமான விஷயம் வருது. கவனிங்க. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எல்லாரும் இதை திருப்பி சொல்லுவோமா? ஆட்டுக்குட்டியானவருடைய, சத்தமா சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். ஏன் ஆட்டுக்குட்டியானவர்? தேவன் மனிதனாய் பிறந்து வந்து ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக ஜீவ பலியானார். அவர் ஆட்டுக்குட்டியை போல மரித்தபடியினால் தான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ரட்சிப்பு. அதனால் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படுவது என்றால் என்ன? அந்த ஆட்டுக்குட்டியானவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக, தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ரட்சிக்கப்படுதல். அப்ப இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவன் மாத்திரம் பரலோகம் போவான். விளங்குதா உங்களுக்கு? ஆகவே உலகத்தில் இருப்பவர்கள் பரலோகம் போவார்களா? இல்லை. நல்லவர்களோ கெட்டவர்களோ, தான தர்மம் செய்தவர்களோ புண்ணியவான்களோ, ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருந்தால் மாத்திரம் தான் பரலோகம் போவான். சரியா? பேர் எழுதப்படாதவனுக்கு என்ன நடக்கும் என்று 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 15வது வசனம் வாசிங்க. 20வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அக்கினி கடல் என்பது நரகம். ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதவன், நல்லவனோ கெட்டவனோ, படித்தவனோ பாமரனோ, வெள்ளைக்காரனோ, கருப்பனோ, நம்மை போன்றவனோ, விளங்குதா? அவன் எங்கே கடைசியிலே போய் சங்கமம் அடைவான்? அக்கினி கடலிலே. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் வர வேண்டும், நம்மை குறித்த ஒரு பயம் வர வேண்டும். முதலாவது, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டுமே, நான் கடைசி வரை பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமே என்ற ஒரு பயம் வர வேண்டும். அடுத்து, நாம் நேசிக்கும் மக்களை குறித்த ஒரு பயம் நமக்கு வர வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள், நாம் நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஏன் நிறைய பேர் போய் சுவிசேஷம் சொல்ல மாட்டார்கள் தெரியுமா? 2 காரணங்கள். ஒன்று, சுவிசேஷம் சொல்லக்கூடிய விதத்தில் இவர்களுடைய சாட்சி இல்லை.
சரியா? இன்றைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் கர்த்தரோ வேற எதுவுமே கிடையாது. இந்த காந்தி சொன்னது போல, மகாத்மா காந்தி என்ன தெரியுமா சொன்னார்? நான் உலகத்தில் நேசிக்கும் புத்தகமே வேத புத்தகம். நான் உலகத்தில் மதிக்கின்ற ஒரே தத்துவம் கிறிஸ்தவம் என்ற தத்துவம். ஆனால் நான் ஏன் கிறிஸ்தவனாக மாற மாட்டேன் என்றால் எனக்கு பிடிக்காதவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் தான். மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார், கிறிஸ்தவம் தலை சிறந்த தத்துவம், வேதம் தலை சிறந்த புத்தகம். அவர் சவுத் ஆப்பிரிக்காவிலே சட்டம் படித்தவர், இந்தியாவுக்கு அஹிம்சை மூலம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர், பெரிய மகான் மகாத்மா காந்தி. அவர் சொன்னால் சும்மா சொல்ல மாட்டார். அவர் சொல்லுகிறார், வேதம் தான் தலை சிறந்த புத்தகம், கிறிஸ்தவம் தான் தலை சிறந்த தத்துவம். ஆனால் நான் கிறிஸ்தவனாக மாறாததுக்கு காரணம் கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது, அவர்கள் கெட்டவர்கள். ஏன்? அவர் பார்த்தார், அந்த காலத்திலே 1947 46 அந்த காலத்திலேயே கிறிஸ்தவன் சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. ஆகவே இன்றைக்கு அநேக நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் அவன் ஆண்டவரை விசுவாசியாதபடினால் அல்ல, அவனுக்கு தெரிகிறது நம்முடைய வண்டவாளம். நிறைய பேர் சபைகளுக்கு வராததுக்கு காரணம் அவனுக்கு தெரியும் இந்த சபைகளை விட கோயில்களில் ஒற்றுமை உண்டு, பௌத்த பாஞ்சாலைகளில் ஒற்றுமை உண்டு, இஸ்லாமிய பள்ளி வாசல்களிலே ஒற்றுமை உண்டு. உண்மையா பொய்யா? கிறிஸ்தவத்தை பார்த்தால் சபைகள் அடித்துக் கொள்ளுகின்றன, பாஸ்டர்மார் அடித்துக் கொள்ளுகிறார்கள், விசுவாசிகள் அடித்துக் கொள்ளுகிறார்கள். எவன் சாட்சியாயிருக்கான் இந்த காலத்திலே? அதனால் தான் அவன் ரட்சிக்கப்படுகிறான் இல்லை. அப்போ அப்படி ரட்சிக்கப்படாமல் இருந்து நரகத்துக்கு போகிறவர்களை குறித்து கணக்கு நாம் தான் கொடுக்க வேண்டும், நாம் தான் பொறுப்பு. அந்த பயம் நமக்கு வர வேண்டும். சரியா? ஐயோ, எத்தனை பேரை நேசிக்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், எத்தனை பேரை நேசிக்கிறோம். அந்த நேசிக்கிறவர்களுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். முதலாவது காரணம், நாங்கள் சொல்லாததுக்கு காரணம் நமக்கே சாட்சி இல்லை என்று நமக்கே தெரியும். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? தயக்கம், வெட்கம். ஐயோ, எப்படி போய் சொல்றது ஆண்டவரை பத்தி என்னன்னு தொடங்குறது, வெட்கம். அவங்க பாவம் நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் நரகத்திலே நித்திய காலத்தை அனுபவிக்க போகிறார்களே, அவர்களை காப்பாற்றுவதை விட உங்கள் வெட்கம் பெரிதா? ஆகவே பயம் வர வேண்டும். நம்மை குறித்து ஒரு பயமும், நாம் நேசிப்பவர்களை குறித்து ஒரு பயமும் வந்து இந்த ஜனங்களை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே வழி, ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படுவதற்கான ஒரே வழி, கர்த்தராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் நரகத்தில் சங்கமாவார்கள். புரியுதா? இதை தவிர வேற ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது இதை குறிச்சு. சரியா? ஆண்டவரை கேள்வி கேட்க எங்களால் முடியாது. ஏன் ஆண்டவரை அப்படி? ஆண்டவரை கேள்வி கேட்க நாம் ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு புத்தகம், அது ஒரு புத்தகம் என்பதை விட ஒரு சில புத்தகங்கள் என்று சொல்லலாம். அதிலும் நான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருந்து காட்டுகிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். இப்ப கவனிங்க, அடுத்த வாசிங்க. நியாய சங்கம் உட்கார்ந்தது, புத்தகங்கள் திறக்கப்பட்டது. நியாய சங்கம் உட்கார்ந்தது, புத்தகங்கள் திறக்கப்பட்டது. நியாய தீர்ப்பு புத்தகங்கள். சரியா? இதை இன்னும் அதிகமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க வேண்டும். உலகத்துக்கு ஒரே நியாயாதிபதி தான் உண்டு, அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் ஒரு நாள் அவருடைய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். சிறியோர் பெரியோர் எல்லாம், ஓகேயா? சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் எல்லாம்
தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. பாத்தீங்களா, ஜீவ புத்தகத்தை பற்றி முதல்ல பார்த்தோம். அது அல்ல, இது வேறு புத்தகங்கள் திறக்கப்பட்டன. நியாய தீர்ப்பின் புத்தகங்கள். புரியுதா? அதாவது ஆண்டவர் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல், மனிதன் படைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை வாழுகின்றவர்களை குறித்து புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவனை குறித்தும் புத்தகம் உண்டு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் புத்தகம் உண்டு. சரியா? அந்த புத்தகத்தின்படி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். சரியா? இப்போ இந்த வசனத்திலே அந்த புத்தகங்கள் ஜீவ புத்தகம் என்று ஒரு பிரிவு காட்டப்படுகிறது. ஏன் என்று சொல்லுகிறேன், அது ஒரு நல்ல செய்தி. நல்ல செய்தி என்ன தெரியுமா? ஜீவ புத்தகத்திலே பேர் இருந்தால் மற்ற புத்தகங்களிலே இருக்காது. மற்ற புத்தகங்களிலே பேர் இருந்தால் ஜீவ புத்தகத்திலே இருக்காது. இப்ப இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வருகிறது, கிறிஸ்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டா என்ற ஒரு கேள்வி. இதனால் நிறைய கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கலங்கி போயிருக்கிறார்கள். விளங்குதா? இப்ப கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பயம் என்னன்னு சொல்லட்டுமா? கிறிஸ்தவர்கள் என்னதான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும், சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு போனாலும், அவர்கள் நம்புகிறார்கள் பரலோகத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு ஆளை குறித்தும் படம் போட்டு காட்டுவாராம். எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? யாரும் கேள்விப்பட்டது இல்லையா? அதாவது நாங்கள் செய்தது இதெல்லாம் போட்டு காட்டினால் மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கமாக இருக்குமா? சரியா? நான் சொல்லுகிறேன், ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அவர்கள் ஒருவேளை மறைக்காமல் உயிரோடு இருந்தால் சபை எடுத்துக்கொள்ளும் நாளில் அவர்களை எடுத்துக்கொள்வார். அதுதான் அவர்களுக்கான நியாய தீர்ப்பு. விளங்குதா? நியாய தீர்ப்பு என்பது ஒரு 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 வழக்கு மன்றத்திலே, ஒரு கோர்ட்டிலே நியாய தீர்ப்பு ரெண்டு விதமாக வழங்கப்படும். ஒன்று தண்டனை அல்லது விடுதலை. இவர் விடுதலை செய்யப்படுகிறார் என்றது அந்த தீர்ப்பு. இல்லாவிட்டால் இவருக்கு இத்தனை காலம் சிறை தண்டனை என்பது தீர்ப்பு. சபையை எடுத்துக் கொள்ளுகிறாரே, அது சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? நீங்கள் ஜீவ புத்தகத்திலே உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, வாருங்கள் பரலோகத்துக்கு. அதற்கு பிறகு அவர்களுக்கு நியாய தீர்ப்பு தேவையில்லை. புரியுதா? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சபைக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். சரியோ? இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக சபை நிற்க தேவையில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் சபை இயேசுவின் மனைவியாகவே மாறிவிடுகிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துக்கு பிறகு. சரியா? சபைக்கு நியாய தீர்ப்பு அதுக்கு பிறகு கிடையாது. ஆகவே நியாய தீர்ப்பு வழங்கும் அந்த புத்தகங்களிலே பெயர் இருந்தால்தான், அதாவது ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படாதவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அப்போ உலகத்திலே பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கெல்லாம் இயேசுவை தெரியாவிட்டாலும் ஒரு நாள் அந்த நியாயாதிபதியாகிய இயேசுவின் முன்னால் அவர்கள் நின்றுதான் ஆக வேண்டும். இதைத்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தை படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த வசனம் வந்தது என்றால், அந்த வசனம் எங்கே இருக்கிறது தெரியுமா? எபிரேயர் புத்தகத்தில் இருக்கிறது. இயேசு வருவதற்கு முன்பதாகவே சில மதங்களில் மறுபடியும் மறுபடியும் பிறந்து வருகிற உபதேசம் வந்துவிட்டது. அந்த உபதேசம் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு போலியான எதிர்பார்ப்பையும் போலியான நம்பிக்கையும் மனுஷனுக்கு கொடுக்கும். இப்போ அந்த உபதேசங்கள் என்ன சொல்லுகின்றன என்றால், மனுஷன் கெட்டவனாய் வேலை செய்ய செய்ய மறுபிறப்பிலே அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பான். இந்த பிறப்பிலே நமக்கு வியாதி பிரச்சனை வருவதற்கு காரணம் கடந்த போன பிறவியிலே நாங்கள் செய்த தப்பான காரியமா. அப்போ இவர்கள் அப்படியே தவறு செய்தாலும் பயப்பட மாட்டாங்க. சரி பரவாயில்ல, அடுத்த பிறவில இதுக்குரிய தண்டனையை நான் அனுபவிச்சு கொள்றேன். சரியா? இந்த நம்பிக்கைக்கு விரோதமாகத்தான் எபிரேயர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. விளங்குதா? ஆகவே இந்த பிறவியிலே நீங்கள் எப்படி வாழுகின்றீர்கள் என்பது முக்கியம். இதுதான் ஒரே சந்தர்ப்பம்.
சரியா? இப்போதே சந்தர்ப்பம். பிள்ளைகளா இருக்கலாம், நீங்கள் வாலிபர்களா இருக்கலாம், வயோதிபர்களா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், சுகவீனமா இருக்கலாம். இதுதான் சந்தர்ப்பம். சில பேர் நினைக்கிறார்கள் வயது போகட்டும் அப்புறம் தீர்மானிப்போம். அல்ல, கிடையாது. இன்றைக்கு மரணம் யாருக்கு எப்போ எந்த ரூபத்தில் வரும் என்று தெரியாது. ஆகவே மனுஷன் ஒரே தரம் மறைப்பதும், ஒருவேளை மரணம் இன்றைக்கு வந்தால் அதற்கு பின்பு நியாய தீர்ப்பிலே நிற்பது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரித்த கிறிஸ்தவனுடைய ஆத்துமா இயேசு சபையை எடுத்துக்கொள்ளும் பொழுது உயிரடைகிறதே. உயிரடைந்து தெசலோனிக்கேயருக்கு பவுலடியார் சொல்வது போல உயிரோடு இருக்கின்றவர்களோடு கூட பரலோகம் போகிறார்களே, அதுதான் அவர்களுக்கான நியாய தீர்ப்பு. ஒருவேளை ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர் காணப்படாவிட்டால் அப்புறம் நியாய தீர்ப்பு அடைந்து நரகத்துக்கு தான் போக வேண்டி வரும். புரியுதா?